அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்வா நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீனிவாசன், திருவேங்கடபடியான், திருமலையப்பன், வெங்கடரமண சுவாமி, வெங்கடாச்சலபதி என்றெல்லாம் பக்தர்களாலே அன்புடன் போற்றப்படும் கோவிந்த சுவாமி, பரமசுவாமி, புகழ் ஒன்றியில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சுவாமி நம்மாழ்வார் இப்பெருமானுடைய திருவடிவாரத்தில் தான் சரணாகதி செய்திருக்கிறார். அந்த நம்மாழ்வார் காட்டித் தந்த வழிகளில் தான் நாமும் நடக்க வேண்டும் என்பதைத்தான் பிரபஞ்ச ஜனசந்தான கூட்டஸ்தராய சுவாமி நம்மாழ்வாராக அவர் விளங்குகிறார். தந்தை என நின்ற தனித்திருமாள் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளிலானே என்று அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே நாம் பெருமானுடைய திருவடிவாரத்தில் தலை சாய்க்கிறோம். நமக்கு அந்த ஸ்ரீனிவாசன் வெகு சுலபமாக மோட்சத்தை அருளுகிறான் என்று பெரியோர்கள் நம்மாழ்வாரின் பிரபத்தியின் மேன்மையையும் அந்த ஸ்ரீனிவாசனுடைய வைபவத்தையும் பகவத் ராமானுஜர் ஸ்ரீனிவாசனிடத்தில் ஈடுபட்டு விளங்கிறதையும் காண்பித்தருளுகிறார்கள். கோவிந்தன் என்று இப்பெருமானுக்கு திருநாமம் அல்லவா? அதனால்தான் கோவிந்தராம் பகவத் ராமானுஜருடைய தம்பியார் பெரிய திருமலை நம்பிகளுக்கு பிரதான சிஷ்யராய் இருந்து கொண்டு அவருக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். எங்கோ திசை மாறி பாதை மாறி வழி மாறி போனதான கோவிந்தரை ராமானுஜருடைய அபிலாஷையினாலே பெரிய திருமலை நம்பிகள் திருத்தி பணி கொண்டு அவர் இழந்திருந்த வைஷ்ணவ லட்சணங்களை எல்லாம் மறுபடியும் அவருக்கு ஏற்படுத்தி வைத்து இப்பொழுது கோவிந்தர் பரம பரிசுத்தராக அந்த திருமலையில் வசித்துக் கொண்டு வருகிறார். ஆச்சாரிய கைங்கரியம் செய்து கொண்டு ஆச்சாரியனுக்கு தான் படுக்கை ஏற்படுத்தும் காலத்தில் அதில் படுத்திருந்து இது சுகமாக இருக்கிறதா, ஆச்சாரியன் சுகமாக நித்திரை கொள்வதற்கு இந்த இடம் பாங்காக இருக்கிறதா என்றெல்லாம் பரிசோதித்து பார்ப்பாராம். அவ்வளவு பிரியம் ஆச்சாரியனிடத்தில். ஒரு நாள் திருவேங்கடமாமலையில் ராமானுஜர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் கோவிந்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறாரே, அது என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்பதற்காக வந்த ராமானுஜருக்கு கோவிந்தர் செய்த அந்த காரியத்தை பார்த்ததும் பேரதிர்ச்சி உண்டாகிவிட்டது. இப்படியும் உண்டா, இப்படியும் உண்டா, ஐயோ, அந்த ராமானுஜருடையதான ஒரு அனுதாபம், அதாவது என்ன சொல்லுவது, ஒரு அரற்றுதல், இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, இப்படி கூட செய்வார்கள் உண்டோ என்று கோவிந்தர் செய்த காரியத்தை பார்த்த ராமானுஜர் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து விட்டார். அப்படியே பிரமித்து விட்டார். என்னதான் நடந்திருக்கும்? ராமானுஜரே திகைப்புறும் அளவிற்கு ஒரு பெரிய காரியம் நடந்தது என்றால் அது என்னவாக இருக்கும், என்னவாக இருக்கும்? ஒரு பேராவல் நமக்குள்ளே உண்டாகிறதல்லவா? என்ன செய்தார் தெரியுமா கோவிந்தர்? அவர் தன் பின்னாடி ராமானுஜர் வந்து நிற்பதையோ தன்னை அவர் பார்த்து வியப்புறுவதையோ எல்லாம் அவர் கவனிக்கவில்லை. அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். அது முடிந்தது. அவர் வாட்டுக்கு எழுந்து நடந்து சென்ற பொழுதுதான் ராமானுஜர் அவரை அழைத்தவுடன் தான் ஓ, இங்கே ராமானுஜர் இருக்கிறார் என்பதை உணர்ந்தார். என்ன செய்தார் தெரியுமா? கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு, அது தீண்டியது இல்லை இல்லை, அதனுடைய மூச்சு காற்று பட்டாலேயே கொடிய விஷம். அப்படி விஷமுள்ளது ஒரு பாம்பு. அந்த பாம்பின் அருகில் கோவிந்தர் ஏதோ ஒன்று செய்தார். அதுதான் என்ன என்பது ராமானுஜருக்கு புரியவில்லை. ஒரு புறம் கொடிய விஷமுள்ள பாம்பு, அதன் அருகே கோவிந்தர். ஆனால் என்ன நடந்தது அதுதான் அவருக்கு புரியவில்லை. இவர் எழுந்தவுடன் அந்த பாம்பு தானாக செல்ல ஆரம்பித்து விட்டது. ராமானுஜர் கோவிந்தரை அழைத்தார். கோவிந்தா, இங்கேவா? அடியேன் சுவாமி ராமானுஜர் ஆசோஸ்மி. என்ன செய்து கொண்டிருந்தாய்? கொடிய விஷம் உள்ள பாம்பின் அருகில் நீ என்ன செய்தாய் என்று கேட்டவுடன் கோவிந்தர் பதில் சொன்னார். சுவாமி, ஒரு பாம்பு பார்த்தேன். அதன் வாயில், அதனுடைய நாக்கில், பிளவுபட்ட அந்த நாவில் கூர்மையான ஒரு முள் தைத்திருந்தது. அதனால் அந்த பாம்பு துடித்துக் கொண்டிருந்தது.
அது நாக்கை உள்ளிழுக்க முடியாமலும் மடக்க முடியாமலும் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருந்தது. ஆகையால் அது நாவில் தைத்திருந்த முள்ளை அடியேன் எடுத்து போட்டேன், அது சுகமாக செல்கிறது என்றார். அன்பர்களை யோசித்து பாருங்கள். கொடிய விஷமுள்ள பாம்பு, மூச்சுக்காற்று பட்டாலேயே விஷம் என்று பயந்து நடுங்குபவர்கள் எல்லோரும், அதன் நாவில் ஒரு முள் தைத்திருக்கிறது. கோவிந்தரோ இது ஏதோ சாதாரண காரியம், செல்லும் வழியில் குப்பை கிடந்தால் கூட அதை தாண்டி செல்லக்கூடிய உலகம் இது. ஒருவன் அடிபட்டு விழுந்திருந்தால் கூட ஐயோ பாவம் என்று உச்சு கொட்டி விட்டு நாம் செல்லுவோமே தவிர்த்து அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதாக நம்மிடத்தில் கருணை உண்டா? சாதாரணமாக சொல்கிறேன் அடியேன். உலகத்தில் கொடிய விஷமுள்ள பாம்பின் நாவில் தைத்திருக்கக்கூடிய முள்ளை தான் எடுத்து எரிந்துவிட்டு ஒன்றுமே நடவாதார் போலே கோவிந்தர் செல்வதை பார்த்து ராமானுஜருக்கு வியப்பு என்றால், நம்மை போன்றவர்கள் வாய் பிளந்தால் மூடவே முடியாது. இப்படியும் ஒரு ஜீவகாருண்யம் உண்டா? பார்த்தீர்களா ராமானுஜ சம்பிரதாயத்தின் மேன்மையை? ராமானுஜருடைய சிஷ்ய பிரசிஷ்யருடைய வைபவ அதிசயத்தை பார்த்தீர்களா? பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றமுடையதாகவும் மூச்சுக்காற்றிலேயே விஷமுடையதாகவும் இருக்கும் ஒரு கொடிய சர்ப்பத்தின் வாயில் நாவில் தைத்திருக்கக்கூடிய முள்ளை ஒன்றுமே நடவாதார் போல எடுத்து பிடுங்கி எரிந்து விட்டு அந்த சர்ப்பம் ஒரு வழியில் செல்ல, கோவிந்தர் தான் பாட்டுக்கு வந்த வழியில் செல்வது, ஏதோ வழியில் கிடக்கக்கூடிய ஒரு சிறு கல்லை எரிந்து விடுவதைப் போல அவருடைய செயல்பாடு இருந்தது. அதனை பார்த்து ராமானுஜர் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் திகைத்தும் நின்றார் என்றால், நம்முடைய நிலை எப்படித்தான் இருக்கும்? கோவிந்தருடைய ஜீவகாருண்யம் அப்பப்பா சொல்லும் தரமன்று, அது நிச்சயம். இவையெல்லாம் சத்தியம் தானே, இட்டுக்கட்டின கதைகள் இல்லையே, சரித்திரங்கள். இவைகளெல்லாம் கதைகள் இல்லை, முழுவதும் சரித்திரங்கள். ஏனென்றால் அந்த விஷயத்தை பிரத்யட்சமாக பார்த்தவர் யாரு? ராமானுஜர். இந்த சம்பவத்திற்கு யாரு சாட்சி? அப்படியும் கோவிந்தர் ஜீவகாருண்யத்தில் சிறந்தவராக திகழ்ந்தாரா என்றால் இதற்கு யாரு சாட்சி? ராமானுஜர் சாட்சி. இதே போலத்தான் அனந்தாழ்வானுடைய சரித்திரத்திலேயும் ஒன்றை நாம் பார்க்கலாம். ஒரு முறை அனந்தாழ்வான் திருமலையிலிருந்து புறப்பட்டு வேறு எங்கோ வெளியூருக்கு செல்ல வேண்டிய சமயம். பரம வைதிகர்களான பெரியோர்கள் வெளியில் எந்த இடத்திலும் சாப்பிட மாட்டார்கள். ஒரு விஷயத்தை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ட இடத்தில் சாப்பிடுவது, கண்ட இடத்தில் நாம் படுப்பது ஏதோ ஆச்சார பிரதமோ தர்மஹா, ஆச்சார பிரபவோ தர்மஹா என்று அந்த ஆச்சாரத்திற்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தான் செல்லும் வழியில் தனக்கு ஆகாரம் வேண்டும் என்பதற்காக அனந்தாழ்வான் ஏதோ கையில் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு வெளியூர் வந்திருக்கிறார். திருமலையில் இருந்து இறங்கி அதையெல்லாம் தாண்டி, கீழ்த்திருப்பதி எல்லாம் தாண்டி தான் பயணம் செல்ல வேண்டியதான ஊருக்கு செல்லும் வழியில் நெடும் பொழுது ஆன காரணத்தினாலே கொண்டு வந்த பிரசாதத்தை சாப்பிடுவதற்காக அந்த உணவுப் பொட்டலத்தை அனந்தாழ்வான் பிரித்தால் அந்த உணவுப் பொட்டலத்தில் எறும்புகள் நிறைந்திருந்தன. இது என்ன பெரிய விஷயம்? உணவுப் பொட்டலத்தில் எறும்புகள் மொய்க்கத்தானே மொய்க்கும். சரி, அந்த எறும்புகளை அப்படி தள்ளிவிட்டு பிறகு நாம் உணவுப் பொட்டலத்தை எடுத்து சாப்பிடலாம். எறும்புகளை ஒரு நசுக்கி தூக்கி போட்டுடலாம். இதை பார்த்த மாத்திரத்தில் அனந்தாழ்வான் அதிர்ச்சியுற்றார். அடடா, இத்தனை எறும்புகள் என் உணவுப் பொட்டலத்தில் இருப்பதை அறியாமல் நான் சுமந்து வந்து விட்டேனே. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனோ என்னும்படியாக மகான்கள், ஆச்சாரிய சார்வபௌமர்கள், ஏன் நித்தியசூரிகள், தேவர்கள், இவர்கள் இந்த திருவேங்கடமாமலையில் எந்த ஊருக்கொண்டாவது பகவானை சேவிக்க வேண்டும் என்று ஆசை பூண்டு தங்கள் வடிவங்களை மாற்றிக்கொண்டு வருவார்களே. இத்தனை எறும்புகள் எந்த தெய்வத்தினுடைய அம்சமோ தெரியவில்லை, எந்த நித்தியசூரியனுடைய அம்சமோ தெரியவில்லை. அவர்கள் திருவேங்கடமலையில் வாசிப்பதை விடுத்து நான் அவர்களை இவ்வளவு தொலைவு கொண்டு வந்து விட்டேனே, இது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் பாவமாயிற்றே. திருவேங்கடமலையில் வாசம் செய்வதற்கு விரும்பி வந்திருக்கக்கூடியதான இந்த தேவதா விசேஷங்களை நான் பிரித்தெடுப்பது தகாது. ஆகையால் மறுபடியும் அவர்களை திருவேங்கடமலையில் சேர்த்து வைப்பதுதான் என்னுடைய தலையாய கடமை என்று ஏதோ ஒரு முக்கியமான காரியத்திற்காக திருமலையை விட்டு தன்னுடைய ஊருக்கு புறப்பட்டு நெடுந்தொலைவு வந்து விட்டதான அனந்தாழ்வான் மீண்டும் தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொண்டு
இல்லை இல்லை, நான் அங்கு செல்ல வேண்டும், அந்த இடத்தில் சென்று இதனை ஒப்படைக்க வேண்டும் என்று உணவு பொட்டலத்தில் இருந்த எறும்புகளையும் சுமந்து கொண்டு மீண்டும் திருமலைக்கு வந்து அந்த திருமலையில் அவற்றை சேர்த்துவிட்டு அதன் பிறகு தன்னுடையதான பயணத்தை தொடங்கினார் என்றால், இப்பொழுதெல்லாம் நாம் செய்யக்கூடிய திருமலை யாத்திரை எப்படி இருக்கிறது? கோவிந்தருடையதான அனுஷ்டானம். கொடிய விஷமுள்ள பாம்பின் வாயில் விரல் விட்டு அந்த பாம்பின் நாவில் தைத்திருக்கக்கூடியதான முள்ளை எடுத்து அதனையும் காப்பாற்றினார். மற்றொரு புறம் அனந்தாழ்வான் அந்த எறும்புகள் திருவேங்கடமாமலையில் நித்தியவாசம் செய்யக்கூடிய பாக்கியராசியத்தை பெற்றவைகள், அவற்றை நாம் பிரித்து விடக்கூடாது என்பதாக எவ்வளவு தொலைவு நடந்து வந்தால் கூட துளியும் சிரமம் பாராட்டாமல் மறுபடியும் அவற்றை கொண்டு வந்து திருமலையில் சேர்த்தார் என்றால், இதையெல்லாம் ஜீவகாருண்யம் ஒன்று. இரண்டாவது, அந்த திருவேங்கடமாமலையின் பெருமை, சாலக்கிராம சிலாரூபியாய் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமாமலையினுடைய பெருமை. அந்த மலையப்ப சுவாமி விஷயமாக ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள் பாசனமிட்டு போற்றி வணங்கியது அதனுடைய தாத்பரியத்தை வெறும் வாய்வார்த்தையாக சொல்லாமல் தாங்களும் உள்ளுக்குள்ளே அனுபவித்து அந்த அனுஷ்டானத்தை காண்பித்தல். இத்தனை பாகதேயங்கள், இத்தனை பெருமைகள் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தில் உண்டு. ராமானுஜருடைய அடியார்கள் திறத்தில் உண்டு. ராமானுஜருடைய பெருமை பேசக்கூடிய, பெருமை பேசும் வல்லவர்கள் திகழ்கிறார்களே, அவர்களுக்குத்தான் இது சாத்தியம். ஆகையால் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று சொல்லும் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் காரை கருணை ராமானுஜா என்று அந்த கருணை வெள்ளம் ஊற்றெடுக்கும். அந்த கருணை அவர்கள் உள்ளத்தில் உறைந்திருக்கும். அப்படி ஒரு நிலை ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீவைஷ்ணவர்களாக சொல்லிக் கொள்ளக்கூடிய நமக்கும் சித்திக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று நாமும் இருகரம் குவித்து ஸ்ரீ ராமானுஜனை சேவிக்கிறோம். ஓர் அறிவிப்பு.